நம்ம இப்போ சில்லி ப்ரெட் தான் செய்ய போகிறோம். ப்ரெட்டு ஒரு 7 பீஸ் ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கோதுமை ப்ரெட்டு. இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு வாணலை ஸ்டவ்வில் போட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ப்ரெட் ஸ்லைஸை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்து அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். வேறு ஒரு பாத்திரத்தை போட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம் 2 வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கணும். பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டு அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி பச்சை வாசனை போனதும் ப்ரெட் துண்டை எடுத்து இதில் சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 15 நிமிஷம் வச்சு நல்லா வதக்கி விட்டு மொறுமொறுப்பானதும் எடுத்து சாப்பிட்டா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக வாசனையாக நல்லாயிருக்கும்.